بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நபிமார்கள் வாழ்வு தரும் படிப்பினைகள் என்ற இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆதி சமூக மக்களிடத்திலே அல்லாஹுவின் வஹீயின் அடிப்படையில் ஏக இறைவனை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்கக்கூடாது என்பதின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். ஆனால் அந்த மக்கள் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா அது சம்பந்தமாக திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இன் நகூலு இல்ல அத்திராக பஅது ஆலிஹத்தினா பிசூஇன், எங்களுடைய தெய்வங்களில் சில கேட்டை கொண்டு உம்மை பிடித்துக் கொண்டது. நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்களே, இந்த மாதிரி எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் வசைபாடுகின்றீர்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எங்களுடைய தெய்வங்களின் அந்த சக்தியினால் நீங்கள் பாதிப்படைந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு கேடு ஏற்பட்டிருக்கிறது என்று என்ன செய்தாங்க, அச்சுறுத்தும் விதமாக, பயமுறுத்தும் விதமாக ஆதி சமூக மக்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்றாங்க. அதற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, கால இன்னி உஷ்ஹிதுல்லாஹ, நிச்சயமாக நான் அல்லாஹுவை சாட்சியாக்குகின்றேன், வஷ்ஹது, நீங்களும் சாட்சியாக இருங்கள், அன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை வைப்பதை விட்டும் நான் மிகவும் தூரமானவன்.
என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல் வலா வல் பரா அகீதாவினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இது. நேசித்தலும் பகைத்தலும் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? நம்முடைய ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ்ல எத்தனை ருக்குன்கள் இருக்கு? எத்தனை ருக்குன்கள் இருக்கு சொல்லுங்க? எத்தனை ருக்குன்கள் இருக்கு? 2 ருக்குன்கள் இருக்கு. ஒன்று நஃபி மறுத்தல், மற்றொன்று இஸ்பாத் உறுதிப்படுத்துதல். லா இலாஹ எந்த கடவுளுக்கும் தகுதி இல்லை, இந்த உலகத்தில் மனிதர்களால் வணங்கப்படுகின்ற அனைத்து கடவுள்களும் போலியானது, பொய்யானது, தகுதியற்றது என்பதை முதலில் நாம் மறுக்கிறோம். இல்லல்லாஹ் வணங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். இது அடிப்படையான விஷயம். சரியா? லா இலாஹ இல்லல்லாஹ்ல எத்தனை ருக்குன்கள் இருக்கு? 2 ருக்குன்கள் இருக்கு. ஒன்று மறுத்தல், நிராகரித்தல், அடுத்தது உறுதிப்படுத்துதல். இந்த இடத்துல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க? அன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை வைக்கக்கூடிய தெய்வங்களை விட்டும் நான் வெகு தூரமாகிவிட்டேன், அதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு முஸ்லிம் அவன் நான் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபடக்கூடியவன் என்று சாட்சி சொல்வதால் மட்டும் முஸ்லீமாகி விட மாட்டான். நல்லா கவனிக்கணும். நான் அல்லாஹுவை வணங்கி வழிபடக்கூடியவன் என்று சொல்வதால் மட்டும் முஸ்லீமாகி விட மாட்டான். வணங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தும் போலியானது, நிராகரிக்கப்பட வேண்டியது என்று சொல்லாதவரை அவன் முஸ்லிமாக ஆக முடியாது. சரியா? அப்ப இது மிக முக்கியமான அடிப்படை, அகீதாவுடைய அடிப்படை அம்சம். நஃபி மறுத்தல், இஸ்பாத் உறுதிப்படுத்துதல். இந்த இடத்துல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மறுக்கிறாங்க. அன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், தட்டி கீழே விழுந்துறாம அது. அன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை வைக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டும் நான் தூரமாகிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க மின் தூனிஹி ஃபகீதூனி ஜமீஅன் சும்ம லா துன்திரூன், ஆகவே அல்லாஹுவை அன்றி நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக என்ன செய்யுங்கள்? சூழ்ச்சி செய்து பாருங்கள், அதிலே எந்த விதமான அவகாசமும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்புக்கும், உங்களுடைய இறைவனாகிய என்னுடைய இறைவனாகிய அல்லாஹ்வின் மீதே நான் முழுக்க முழுக்க தவக்குல் நம்பிக்கை வைக்கின்றேன் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. முதல்ல சொன்ன வசனம் 11வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம். தொடர்ந்து அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்புக்கும். எப்படி கடவுள் கொள்கையை விதைக்கின்றார்கள் என்று பாருங்கள். இன்னி தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் என்று மட்டும் சொல்லவில்லை. அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? ரப்பி வ ரப்புக்கும், அவன்தான் எனக்கும் இறைவன், அவன்தான் உங்களுக்கும் இறைவன். அப்ப அந்த அல்லாஹ்வின் மீதே நான் நம்பிக்கை வைக்கின்றேன். மாமின் தாபத்தின் இல்லாஹு ஆகிதும் பினாசியத்திஹா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதனுடைய முன்னொற்றி ரோமம் அல்லாஹ்வின் பிடியிலே இருக்கிறது. இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம், என்னுடைய இறைவன் நேரான பாதையை காட்டக்கூடியவன் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க? சொல்றாங்க. 11வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனம். ஃபஇன் தவல்லவ், நீங்கள் இந்த உபதேசங்களை புறக்கணித்தீர்கள் என்றால் ஃபகத் அப்லகத்துக்கும் மா உர்சில்து பிஹி இலைக்கும், நான் உங்களிடம் எந்த செய்தியை கொண்டு அனுப்பப்பட்டேனோ
அதை உங்களிடத்திலே சமர்ப்பித்து விட்டேன், சேர்த்து விட்டேன். இறைவன் புறத்திலிருந்து இறைவன் எனக்கு எதை வஹ்யாக அறிவித்தானோ அந்த வஹ்யை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு உங்க இஷ்டம். எத்தி வைக்க வேண்டியதை நான் எத்தி வைத்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. وَيَسْتَخْلِفُ رَبِّي قَوْمًا غَيْرَكُمْ وَلَا تَضُرُّونَهُ شَيْئًا. கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையிலேயே ஒவ்வொரு வசனங்களிலும் ஆழமான பாடங்கள், படிப்பினைகள் இருக்கிறது. சொல்றாங்க وَيَسْتَخْلِفُ رَبِّي قَوْمًا غَيْرَكُمْ وَلَا تَضُرُّونَهُ شَيْئًا. நீங்கள் அல்லாஹுவை வணங்கி வழிபடவில்லை என்றால் உங்களை, இந்த சமூகத்தை அல்லாஹ் மாற்றிவிட்டு வேறொருவரை பிரதிநிதியாக ஆக்குவான். அப்படி ஆக்கிவிட்டால் அவனுக்கு நீங்கள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீஸ். எல்லாவற்றையும் என்னுடைய இறைவன் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் தஆலா 11வது அத்தியாயத்தினுடைய 58வது வசனத்திலே சொல்கின்றான். அப்ப அல்லாஹுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும் போது எதிர்கொள்ளும் எதிர்ப்புகளை எப்படி துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் என்ன செய்கின்றோம், பெறுகின்றோம். இதே போன்றுதான் இதற்கு முன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொன்னான். வத்துல் அலைஹிம் நபஅ நூஹின், நூஹுடைய செய்தியை மக்களுக்கு நீங்கள் ஓதுவீராக. தன்னுடைய சமூக மக்களை பார்த்து சொன்னார்கள், நான் உங்களுக்கு தெளிவான சான்றுகளை முன்வைத்து விட்டேன், அல்லாஹுடைய அத்தாட்சிகளை முன்வைத்து விட்டேன். அது உங்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய இறைவனின் மீதே நான் முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்து விட்டேன். நீங்களும் உங்களுடைய இணை தெய்வங்களும் சேர்ந்து கொண்டு எனக்கு எதிராக எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வின் மீதே முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இதே பிரச்சாரத்தை தான் என்ன செய்தாங்க, சொன்னாங்க. அதுபோன்றுதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இதே செய்தியை தான் சொல்றாங்க. எல்லோரும் சேர்ந்து கொள்ளுங்கள், எனக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சிகளை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், நான் என்னுடைய இறைவனின் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கும்போது எல்லா நபிமார்களுடைய உரையாடல்களும் காஃபிர்களோடு ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கிறது. ஒரு செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வலவ் இஜ்தமஉ அலா அன் யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபல்லாஹு அலைக. ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நாடினால் அல்லாஹ் அந்த தீமையை உனக்கு விதிக்கவில்லை என்றால் அவர்களால் உனக்கு எந்த தீமையும் செய்துவிட முடியாது. இந்த காலத்தில் இந்த காலத்திற்கு சொன்னதை போன்று இருக்கிறது. அப்படிதானா இல்லையா? எவ்வளவு இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான சூழ்ச்சிகள், சதி வேலைகள் எவ்வளவு பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களாக என்ன செய்யறாங்க, நடைமுறைப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். பாருங்க, எல்லா நாடுகளிலும் அந்த குடியுரிமைக்கான மிகப்பெரிய சான்று என்னதுதான்? பாஸ்போர்ட். அப்படிதானா இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த பாஸ்போர்ட் குடியுரிமைக்கான சான்றாக அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அது வெறுமனே நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கான ஒரு அனுமதி சீட்டு தான் என்ற அளவில் என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லோருக்குமாக கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. முஸ்லிம்களுடைய குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது. யாரெல்லாம் ஆளும் கட்சியை எதிர்க்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. அதுபோன்றுதான் தேர்தலில் அந்த எலெக்ஷன் ஐடியை அதை ப்ரூஃப் பண்றதுல அதுல என்ன செய்யறாங்க, பங்களாதேஷ் போன்ற வெஸ்ட் பெங்கால்ல என்ன செய்யறாங்க, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய ஓட்டுரிமை பறிக்கப்படுகிறது. அப்ப ஒட்டுமொத்த சமூகமும் இந்த சமூகத்திற்கு, முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக நிற்கிறது. இங்குதான் அல்லாஹுடைய தூதர் இந்த காலத்துக்கு சொன்ன மாதிரி இருக்குது.
وَلَوْ اجْتَمَعُوا عَلَى أَنْ يَضُرُّوكَ بِشَيْءٍ لَمْ يَضُرُّوكَ إِلَّا بِشَيْءٍ قَدْ كَتَبَ اللَّهُ عَلَيْكَ. ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால், லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபல்லாஹு அலைக, அல்லாஹ் உனக்கு விதித்திருந்தாலே தவிர அவர்களால் எந்த விதமான பாதிப்பையும் உனக்கு ஏற்படுத்த முடியாது. இதுதான் எல்லா நபிமார்களும் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. நீங்களும் உங்களுடைய இணை தெய்வங்களும் எல்லோரும் சேர்ந்து கொண்டு எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள். என்னை படைத்த உங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் மீதே நான் என்ன செய்கின்றேன், நம்பிக்கை வைக்கின்றேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்மில் பலரும் இதுதான் சத்தியம் என்று தெரிந்த பிறகும் கூட நம்முடைய ஊர்களில், நம்முடைய ஜமாத்துகளில், நம்முடைய முஹல்லாக்களில் நடைபெறக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான தவறான பிழையான காரியங்களை தெரிந்தும் கூட மக்களுடைய விமர்சனத்திற்கு பயந்து, குடும்ப உறுப்பினர்களின் விமர்சனத்திற்கு பயந்து சத்தியத்தை கூறாமல் இருக்கின்றோம். நபிமார்கள் எப்படி பிரச்சாரம் செஞ்சாங்க? தனி நபர்களாக நின்றார்கள். எந்த சப்போர்ட்டும் இல்லை, எந்த விதமான பின்புலமும் இல்லை. ஆனா இன்றைக்கு நாம மார்க்கத்தை மக்களுக்கு சொல்றதுக்கு பெரிய எதிர்ப்பெல்லாம் இல்லை. நம்முடைய குடும்பங்கள்ல நமக்கு ஒரு பின்புலம் இருக்கிறது, ஜமாத்துல சிலர் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள். அப்படியெல்லாம் இருந்தும் கூட நம்மில் எத்தனை நபர்கள் நமது ஜமாஅத்திலே, நமது ஊர்களிலே, நமது முஹல்லாக்களிலே, நமது குடும்பத்திலே மார்க்கத்திற்கு முரணாக நடைபெறக்கூடிய காரியங்களை வெளிப்படைத்தன்மையோடு இதெல்லாம் மார்க்கத்திற்கு முரணானது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் ஷிர்கானது, இதெல்லாம் பித்அத்தானது, இதற்கெல்லாம் எந்த விதமான வழிகாட்டலும் இல்லை என்று துணிச்சலாக நாம் எத்தனை நபர்கள் சொல்கின்றோம்? சொல்லுங்க. நாம் என்ன நினைக்கிறோம்? வருடத்திற்கு ஒரு முறை, ஏன்னா இப்போ வெக்கேஷன் நெருங்கிச்சு, வருடத்திற்கு ஒரு முறை என்ன செய்யறோம், விடுமுறைக்கு செல்கின்றோம். அந்த விடுமுறையில் போனோமா, சில இடங்களை குடும்பத்தோடு போய் சுற்றி பார்த்தோமா, எல்லா குடும்ப உறுப்பினர்களையும் சந்திச்சோமா, என்ஜாய் பண்ணோமா அப்படின்னு இல்லாம நமக்கு ஏன் இந்த வம்பு, நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை, நாம் ஏன் மக்களுடைய எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், நாம் ஏன் மக்களுடைய விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டும் என்று பலரும் அமைதியாக கடந்து செல்லக்கூடிய காட்சியைத்தான் பார்க்கின்றோம். அப்ப நபிமார்களுடைய வாழ்வு தரும் படிப்பினை என்று அந்த உரைகளை கேட்கக்கூடிய, அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை படிக்கக்கூடிய, வரலாற்றை படிக்கக்கூடிய நாம அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதை உள்வாங்கி அதனுடைய பிரதிபலிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒண்ணுமே இல்லை, ஒரு முகநூலில் மார்க்கத்திற்கு இதுதான் மார்க்க அடிப்படையில் சரியானது என்பதை எழுதுவதற்கு கூட பலரும் பயப்படுகிறார்கள். முகநூல் யூஸ் பண்றாங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க, சோசியல் மீடியால இருக்கிறாங்க. சரி, எழுதக்கூட வேண்டாம், எழுதுறாங்களா இல்லையா? அவர்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிப்பதை கூட, எங்க இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா நம் மீதும் லேபிள் குத்திடுவாங்களோ, நம் மீதும் முத்திரை குத்தி விடுவார்களோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு மக்களுடைய மனோநிலை இருக்கிறது. அப்ப எங்கே நபிமார்களுடைய வாழ்வு நமக்கு, அதிலிருந்து நாம் எங்கே படிப்பினைகளை பெறுகின்றோம், பாடங்களை எடுத்துக்கொள்கின்றோம்? அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை உறுதியாக அதில் இருக்கணும். இந்த மார்க்கம் உண்மையானது. நமக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும், நம்முடைய குடும்பங்கள் நடக்கக்கூடிய திருமணங்கள்ல எவ்வளவு அனாச்சாரங்கள், எவ்வளவு மார்க்க முரணான காரியங்கள், சில பேர் கண் அடைத்து கொண்டு எதுவுமே நடக்காததை போன்று என்ன செய்யறாங்க, அப்படியே கடந்து செல்கின்றார்கள். எவ்வளவு சடங்குகள், சம்பிரதாயங்கள், குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான காரியங்கள், கண் அடைத்து கொண்டு கடந்து செல்கின்றார்கள். இப்படி நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்றான் பாருங்க, குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, எங்களுக்கு அல்லாஹ் எதை விதியாக்கினானோ அதை தவிர வேறு எதுவும் எங்களை வந்தடையாது. ஹுவ மௌலானா, அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன். வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன்,
மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 51வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நபிமார்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரமும் உரையாடலும் மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய அந்த பாங்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஒரு போர்க்களத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது, மக்களெல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடிவிட்டார்கள், எனவே மக்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அல்லாஹு தஆலா அத குர்ஆன்ல சொல்றான். 3வது அத்தியாயத்தினுடைய 173வது வசனத்துல, இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும், மக்களெல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று குழுமி விட்டார்கள், ஃபக்ஷௌஹும், அவர்களுக்கு நீங்கள் பயப்படுங்கள். அப்படி சொல்லும்போது ஃபஸாதஹும் ஈமானா, சஹாபாக்களுக்கு அது ஈமானை அதிகப்படுத்தும். வகாலு, அவர்கள் சொல்வார்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், அவன்தான் சிறந்த பாதுகாவலன், பொறுப்பாளி என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். மதீனால முஸ்லிம்களுக்கு எதிராக யூதர்களும் முஷ்ரிக்குகளும் ஒன்றிணைந்து விட்டார்கள். மதீனாவை சூறையாடி விடலாம், மதீனாவிலே உள்ள மக்களை அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு போருக்காக தயாராகி விட்டார்கள். மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். மக்களை பயந்து கொள்ளுங்கள் சொல்லும்போது அவர்களுக்கு அது ஈமானை அதிகப்படுத்தியது, அல்லாஹ்வின் மீது தவக்குலை, நம்பிக்கையை அதிகப்படுத்தியது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. 3வது அத்தியாயத்தினுடைய 174வது வசனத்துல, ஃபன்கலபு பினிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضலின் லம் யம்ஸஸுஹும் சூஉன் வத்தபஉ ரிضوانல்லாஹி வல்லாஹு ذو فضل عظيم. 3வது அத்தியாயத்தினுடைய 174வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்றான், இதனால் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நிஅமத்தையும் அருட்கொடையையும் மேன்மையையும் பெற்று திரும்பினார்கள், எத்தகைய தீங்கும் அவர்களை தீண்டவில்லை, ஏனென்றால் அல்லாஹுவின் விருப்பத்தை பின்பற்றினார்கள். அல்லாஹுடைய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் மக்களுடைய திருப்தியை யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, ஒண்ணுமே வேண்டாம். ஒரு மனிதன் என்னுடைய மனைவியை எல்லா விஷயத்திலும் நான் திருப்திப்படுத்தி விட்டேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்னுடைய பிள்ளைகளை அவர்களுடைய எல்லா விஷயத்திலும் நான் அவரை திருப்திப்படுத்தி விட்டேன் சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப மக்களுடைய திருப்தியை நாம் நோக்கமாக கொள்ளக்கூடாது, அல்லாஹுடைய திருப்தியைத்தான் நோக்கமாக கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹுவின் விருப்பத்தை பின்பற்றினார்கள், மகத்தான கொடையுடையவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதனால நபிமார்கள் எல்லாம் அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹுடைய திருப்தி, மக்கள் விமர்சனம் செய்வார்களே, மக்கள் ஏசுவார்களே, மக்கள் திட்டுவார்களே, மக்கள் பேசுவார்களே, அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. அல்லாஹுடைய திருப்தி, அல்லாஹுடைய பொருத்தம், அதை மட்டும்தான் நோக்கமாக கொண்டார்கள். அப்ப நபிமார்களுடைய வாழ்வில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பினை, மக்கள் நம்மை விமர்சனம் செய்தாலும், எதிர்த்தாலும், பேசினாலும், திட்டினாலும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுடைய திருப்தியை மட்டும் நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூக மக்கள் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லுகின்றான், வகாலல் மலஉ மின் கௌமிஹி அல்லதீன கஃபரு, அந்த சமூகத்திலே உள்ள காஃபிர்கள், வகذبوا بلقاء الآخرة, மறுமையில் சந்திப்பதை பொய்ப்பித்தவர்கள், وأترفناهم في الحياة الدنيا, நாம் அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை விசாலமான சுக அனுபவிக்கக்கூடியதாக கொடுத்திருந்தோமே, அவர்களும் மா ஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இவர் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான். எல்லா நபிமார்களுடைய காலத்திலையும் வச்ச பிரச்சாரம் இதுதான். இவர் தன்னை நபி என்று சொல்கின்றார், தனக்கு வஹி வருவதாக சொல்கின்றார், அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்கின்றார், மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். இவர் யார்? நம்மோடு தான் இருந்தார், நம்மோடு தான் பழகினார், நம்மிடம் இருந்து தான் வந்தார். பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதர் தான். யஅகுலு மிம்மா தஅகுலூன், நீங்கள் எப்படி சாப்பிடுகின்றீர்களோ அப்படித்தான் அவரும் சாப்பிடுகிறார். அதுபோன்று மின்ஹு வயஷ்ரபு மிம்மா தஷ்ரபூன், நீங்கள் எப்படி
குடிக்கின்றீர்களோ அப்படித்தான் அவர்களும் குடிக்கின்றார்கள். யார் அவர் என்று என்ன செய்தாங்க? விமர்சனம் செய்தார்கள். அடுத்து சொன்னாங்க, வலஇன் அத்அத்தும் பஷரம் மிஸ்லக்கும் இன்னக்கும் இதல்ல காசிரூன். 23வது அத்தியாயத்தினுடைய 33, 34வது வசனங்கள். நீங்கள் இந்த மனிதருக்கு கட்டுப்பட்டால் மிகப்பெரிய நஷ்டத்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். அயஇதுக்கும் அன்னக்கும் இதா மித்தும் வ குன்தும் துராபன் வ இலாமன் அன்னக்கும் முஹ்ரஜூன் ஹைஹாத ஹைஹாத லிமா துஅதுன். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வெகு தொலைவிலே இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்றான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், இன்ஹிய இல்லா ஹயாத்துனத் துன்யா. இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே, இந்த உலக வாழ்க்கையில நமூத்து வ நஹ்யா, நாம் மரணிப்போம், உயிர்ப்பிக்க செய்வோம். வமா நஹ்னு பிமபூஸீன், எழுப்பப்பட மாட்டோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? இன் ஹுவ இல்லா ரஜுலுன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன் வமா நஹ்னு லஹு பிமுஃமினீன். இவர் அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான். இவரை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை என்று என்ன செய்யறாங்க? ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமூக மக்கள் சொல்றாங்க. காலு, அவர்கள் சொன்னார்கள், அஜிதனா லிதஃபிகனா அன் ஆலிஹத்தினா ஃபஅத்தினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் ஸாதிகீன். எங்களுடைய தெய்வங்களை விட்டும் எங்களை திருப்பிவிட நீங்கள் எங்களிடத்திலே வந்திருக்கிறீர்களா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எதை கொண்டு எங்களை அச்சுறுத்துகின்றீர்களோ, அல்லாஹுவை வணங்கவில்லை என்றால் அதாபு வந்துவிடும் என்று எங்களை அச்சுறுத்துகின்றீர்களே, அல்லாஹுவை வணங்கவில்லை என்றால் வேதனை பிடித்துக் கொள்ளும் என்று எங்களை அச்சுறுத்துகின்றீர்களே, எதை கொண்டு நீங்கள் எங்களை பயமுறுத்துகின்றீர்களோ அந்த வேதனை நீங்கள் கொண்டு வாருங்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க? அந்த சமூக மக்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சவால் விடுக்கின்றார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. கால ரப்பின் சுர்னி பிமா கذبூன், இறைவா எனக்கு நீ உதவி செய்வாயாக, அவர்கள் என்னை பொய்ப்பிக்கின்றார்கள். கால அம்மா கலீலுன் லியுஸ்பிஹுன்ன நாதிமீன், சிறிது காலத்திலே அவர்கள் நிச்சயமாக கைசேதப்படக்கூடியவர்களாகி விடுவார்கள் என்று கூறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இப்படியே என்ன செய்கின்றான்? விடுகின்றான். அதுக்கு பிறகு சிறிது காலத்திற்கு பிறகு மழை பெய்யாமல் கடுமையான வறட்சி ஏற்படுகிறது. அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை தண்டிக்க ஆரம்பிக்கின்றான். ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை என்ன செய்கின்றான்? தண்டிக்க ஆரம்பிக்கின்றான். ஃபலம்மா ரஅவுஹு ஆரிலன் முஸ்தக்பில அவ்தியத்திஹிம் قالوا هذا عارض ممطرنا بل هو ما استعجلتم به ريح فيها عذاب أليم. 46வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த வேதனை அவர்கள் இருந்த அந்த பள்ளத்தாக்குகளை நோக்கி வேகமாக வருவதை கண்டவுடன் இது நமக்கு மழை பொழியக்கூடிய மேகம் என்று சொன்னார்கள். ஆனா நபிக்கு தான் தெரியும் இது அதாபா அருளா என்பது. மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? நமக்கு மழை பெய்யக்கூடிய மேகமாக இது இருக்கிறது, அல்லாஹ்வின் அருளாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு அவங்க சொன்னாங்க இது மழை பொழியக்கூடிய மேகம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், இல்ல, இது எதை அவர்கள் அவசரப்பட்டார்களோ. சொன்னாங்களா இல்லையா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட, நீங்கள் உண்மையாளராக இருந்தால் வேதனையை கொண்டு வாருங்கள், எங்களை தண்டித்து விடுங்கள், பார்க்கலாம். சொன்னாங்களா இல்லையா? அதுபோன்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? நீங்கள் எதை அவசரப்படுத்தினீர்களோ அந்த கொடுங்காற்று, இது நோவினை செய்யக்கூடிய வேதனை இதில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். துதம்மிரு குல்ல ஷைஇன் பி அம்ரி ரப்பிஹா, அது இறைவனுடைய கட்டளையினால் எல்லா பொருட்களையும் அழித்துவிடும். ஃபஅஸ்பஹு லா யுரா இல்லா மசாகினுஹும், பொழுது விடிந்தவுடனேயே அழிக்கப்பட்ட அவர்களுடைய வீடுகளை தவிர வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே அழிந்து விட்டது. கதாலிக நஜிஸில் கௌமல் முஜ்ரிமீன், இப்படித்தான் குற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் கூலி கொடுக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? அந்த சமூக மக்களை அழிக்க ஆரம்பித்து விடுகிறான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல இந்த வசனம் 46வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்தில் இருக்குது. 69வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வ அம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் ஸர்ஸரின் ஆத்தியா, இன்னும் ஆது கூட்டத்தார்களை பேரொலியோடு வேகமாக சுழன்றடித்த கொடும் காற்றினால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான்.
மிகப்பெரிய ஒரு காற்றின் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அந்த சமூகத்தை அழித்தான். சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம், எத்தனை நாட்கள் அந்த வேதனை அவர்களிடத்திலே நடந்தது, எத்தனை நாட்கள் அந்த வேதனையிலே அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள் என்பதை சொல்கின்றான். சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாமின் ஹுஸூமா ஃபதரல் கௌம ஃபீஹா ஸர்ஆ கஅன்னஹும் அஅஜாஸு நக்லின் காவியா. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் மீது 7 இரவுகளும் 8 பகல்களும் 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து அந்த புயல் காற்றை அவர்கள் மீது வீசச் செய்தான். அந்த சமூகத்தாரை அடியோடு சாய்ந்துவிட்ட ஈச்ச மரங்களை போன்று பூமியில் விழுந்து கிடப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எல்லாம் ரொம்ப ஆஜானுபாவனா இருந்தாங்க, ரொம்ப பலசாலிகளாக இருந்தார்கள். ஒரு பெரிய பேரித்த மரம் அப்படியே சாஞ்சு கிடந்தா எப்படி இருக்கும், அது போன்று அவர்கள் பூமியிலே சாய்ந்து வீழ்ந்து கிடந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்கின்றான். ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா, அவர்களில் யாராவது மிஞ்சி இருக்கிறார்களா? இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ யௌமி நஹ்ஸின் முஸ்தமிர், நிச்சயமாக தொடர்ச்சியாக நிலையான துர்பாக்கியமுடைய அந்த நாளில் பேரிரைச்சலை கொண்டு காற்றை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். தன்ஸிஉன் நாஸ கஅன்னஹும் அஅஜாஸு நக்லின் முன்கஇர், வேரோடு பிடுங்கப்பட்ட பேரித்த மரங்களை போன்று அடித்துரைத்ததை போன்று மனிதர்களெல்லாம் அது பிடுங்கி எறிந்து விட்டது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இவ்வளவு பலசாலிகளான மக்கள், பேரிச்ச மரங்கள் எல்லாம் அப்படி வீழ்ந்து கிடந்தால், ஒரு பெரிய புயல் காற்றுல வேகமாக அடிக்கக்கூடிய புயல் காற்றில் பலமான உறுதியான வேர்களை கொண்ட பேரிச்ச மரங்கள் வீழ்ந்து கிடந்தால் எப்படி இருக்குமோ அது போன்று அவர்கள் வீழ்ந்து கிடந்தார்கள். ஃபகைஃப கான அஸாபி வ நுதுர், 54வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனம், மனிதர்களை தலைகீழாக தூக்கி அடித்து கழுத்துக்களை முறித்து தலையில்லாத பேரித்த மரங்களை போல அவர்கள் கிடந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வலம்மா ஜாஅ அம்ருனா, நம்முடைய கட்டளை வந்தபோது, நஜ்ஜைனா ஹூதன் வல்லதீன ஆமனு மஅஹு பிரஹ்மத்தின் மின்னா, ஹூதையும் அவர்களோடு ஈமான் கொண்ட மக்களையும் நம்முடைய அருளை கொண்டு அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். வனஜ்ஜைனாஹும் மின் அஸாபின் கலீத், கடுமையான வேதனையை விட்டும் அவர்களை ஈடேற்றினோம் என்று அல்லாஹ் தஆலா 11வது அத்தியாயத்தினுடைய 58வது வசனத்திலே என்ன செய்கின்றான் சொல்லி காட்டுகின்றான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக காற்று வீசும்போது பயப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக காற்று வீசும்போது ஹதீஸ்ல பார்க்கிறோம், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஅ الريح, வேகமாக காற்று வீசும்போது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா, இறைவா இந்த காற்றினுடைய நன்மையை உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன். வ கைரி மா ஃபீஹா வ கைரி மா உர்சிலத் பிஹி, இந்த காற்று எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த நன்மையை உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன். வ அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி, இந்த காற்று இந்த காற்றின் மூலமாக ஏற்படுகின்ற தீங்கை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக காற்று வீசும்போது படபடத்தவர்களாக இந்த பிரார்த்தனையை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி சஹீஹு திர்மிதியில 3449வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஹிகன் ஹத்தா அரா மின்ஹுல் ஹவாதிஹி இன்னமா கான யதபஸ்ஸமு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக காற்று வீசி விட்டது என்று சொன்னால் அவங்க நெஞ்சம் படபடத்தவர்களாக ரொம்ப டென்ஷனா என்ன செய்வாங்க, அவங்களுடைய முகத்திலே ஒரு கவலை தெரியும். மழை பெய்து விட்டது அல்லது எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று ஆகிவிட்டால் அவர்கள் சிரித்து விடுவார்கள். وكان اذا راى غيما او ريحا عرف في وجهه قالت يا رسول الله ان الناس اذا راوا غيم فرحوا رجاء ان يكون فيه المطر, காற்று வீசும்போது அந்த புயல் அந்த மழைக்கான காற்று வீசும்போது மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, மழைக்கான காற்று என்று அவர்கள் கருதி சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய முகத்துல ஒரு வெறுப்பை நான் பார்க்கின்றேன், ஒரு கவலையை பார்க்கின்றேன் என்று கேட்கும்போது, யா ஆயிஷா, ஆயிஷாவே, மா யுமின்னி அன் யகூன ஃபீஹி அதாப்,
நான் ஒருவேளை இது அதாபாக இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். ஏன்னா உத்திப கௌமின் பிர்ரீஹ், ஒரு சமூகம் காற்றினால் அழிக்கப்பட்டது, காற்றினால் அதாபின் மூலமாக அழிக்கப்பட்டது. வகத் ரஆ கௌமுல் அதாப் ஃபகாலு ஹாதா ஆரிதுன் மும்திர்னா, அவங்க என்ன சொன்னாங்க? இது மழையை தரக்கூடிய காற்று என்று சொன்னார்கள். ஆனால் அந்த காற்றினால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். யா ஆயிஷாவே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. இன்றைய காலத்தில் நாம பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், சமீபத்தில் மிகப்பெரிய பூகம்பம் இல்லையா? வெனிசுலாவில் ஒரு கால்பந்து வீரர், அவர் அந்த கால்பந்து விளையாடுவதற்கு சென்று விட்டார். ஆனால் அவருடைய குடும்பம், பிள்ளைகள், மனைவி எல்லோரும் கட்டிடத்தினுடைய இடுபாடுகளில் சிக்கி மரணமடைந்து விட்டார்கள். அப்ப இன்றைக்கும் அல்லாஹ் எந்த நாடுகளை எப்படி அழிக்க வேண்டும் என்று கருதுகிறானோ, அவனுடைய அதாவை, தண்டனையை அல்லது சோதனையை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றானோ, அல்லாஹ் அதை கொண்டு வந்தே தீருவான். அதன் மூலமாக யாருக்கு மரணத்தை விதித்திருக்கிறானோ அது நடந்தே தீரும். பாருங்க, அந்த குடும்பத்தில் அவர் மட்டும் உயிர் தப்பித்துக் கொண்டார், மற்ற எல்லோரும் மரணித்து விட்டார்கள். அப்ப நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் ஸர்ஸரன் ஃபீ அய்யாமின் நஹ்ஸாத்தின் லினுதீகஹும் அஸாபல் ஹிஸி ஃபில் ஹயாத்தித் துன்யா வல அஸாபுல் ஆখিরাতি உக்ரா வஹும் லா யுன்ஸரூன். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனையை சுவைக்கும்படி நாம் செய்தோம். அந்த கெட்ட நாட்களில் அவர்கள் மீது கொடிய புயல் காற்றை அனுப்பினோம். மறுமையிலும் அவர்களுடைய வேதனை மிகவும் இழிவானது, அவர்கள் உதவி செய்யப்படமாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் அழிக்கப்பட்ட வரலாற்றை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். இன்னும் கூடுதலான சில செய்திகள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களிலே தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா இது போன்ற வரலாறுகளை நாம் கேட்கும்போது, படிக்கும்போது, அல்லாஹ்விடத்தில் இது போன்ற அதாபுகள் வரும்போது அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். எந்த விதத்திலும் அல்லாஹு தஆலா இது போன்ற அதாபுகளை கொண்டு ஒரு சமூகத்தை அழித்துவிடக்கூடாது. அதுபோன்று எப்படி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னம் தனியாக நின்று மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்களோ, விமர்சனங்களை எளிதாக கடந்து சென்றார்களோ, அதுபோன்று நாமும் என்ன செய்ய வேண்டும்? விமர்சனங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் எளிதாக கடந்து செல்ல வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக, அசத்தியத்தை அசத்தியமாக எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் அந்த நபிமார்களை முன்மாதிரியாக கொண்டு செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.